பரந்தூர் மக்கள்லாம் புலம்புறாங்க. சரி, இதுக்கு கிளியரன்ஸ் அமிச்சிங்களா? என்ன கிளியர், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காசு கொடுத்து அனுப்பிட்டா முடி கிளியரன்ஸ். அதான் கிளியரன்ஸ் சார். எல்லாம் கிளம்புங்க, இந்தா போடு ஒரு 60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சம் கிளியரன்ஸ். ஓகே, அதான் கிளியரன்ஸ். அவங்க ஆம்ஸ் தாத்தானா எப்படி வந்து சட்டசபையில சண்டை போடுறாருன்னு பாக்க. உன் முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்தில் சாப்பிட்றேன் நான். வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆடினது பத்தியா சிடிஆர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுதான் சொல்றேன் பாருங்க, அது வந்து அன்னெசரியான ஒரு விஷயம். எது எது அவர் சொன்னார்ல ஒண்ணு, எது எதிர்கட்சி தலைவர் பேசுறது. நான் ஒண்ணு சொன்னாங்கல்லங்க, ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது சொல்லவே முடியாது. இல்ல, நீங்க சொல்லுங்களேன். அதுதான் நீங்க சொல்லுங்களேன். என்ன சொல்லலாம்? தட் இஸ் அன்னெசரி திங்ஸ். அன்னெசரி, தேவையில்லாதது. அதெல்லாம் அவைக்கு தேவையா சார்? அதனால ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்குதா? யார் எதிர்கட்சி தலைவர்னாலயா? ஒரு ஏர்போர்ட் வருதுப்பா, ஏர்போர்ட் வந்து அது பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும்னு மிச்சம் வச்சிருந்தவங்கலேருந்து ஆரம்பிச்சு பக்கத்து கிராமம் வரைக்கும் அந்த 21 கிராம மக்கள் இன்னைக்கு வந்து புலம்புறாங்க. எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அதான் அந்த 21 கிராமத்துல தான் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் குடியிருக்காரு. அந்த 21 கிராமத்துல தான் வந்து தங்கம் தென்னரசனை குடியிருக்காரு. ஏன்னா அவரு ஒரு விவசாயிங்க, ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு. லாட்டு போட்டு நல்லா எங்கேயோ போலான்னு உட்காந்துருக்கேன். நீங்க பரந்தூர் போனீங்களா சார்? சார் நீங்க வந்து did you do the environmental protection எல்லாமே you go to the place, go அவங்க இடத்துக்கு போங்க, go to their place. போனமே சரி, அங்க போனது எங்க போனீங்க? நீங்க எங்க போனீங்க? இல்ல, ஒண்ணே ஒண்ணு எங்க போனேன்ற, எங்க சார் போனீங்க நீங்க? போனமே பரந்தூர் போய் தலைவர் போனமே போயிட்டு எல்லாத்தையும் பேசணுமே சார். நீங்க ஒரு வேனை நிப்பாட்டி நீங்க ஏறி நின்று அதை பிரச்சாரம் பண்ணும்போது பேசினா ஒரு 1000 பேர் கை தட்டுவாங்க. தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ரியாலிட்டி இஸ் ஹிடன் பிஹைண்ட் த இது கேமரா. பின்னாடி இருக்குது. உண்மையை போய் தோண்டி பாருங்க நீங்க. தாவேகாவை சமாளிக்க முடியாமல் திணறுகிறதா திமுக அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போது யார் கூட அப்படிங்கிறத பார்த்தோன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட மாநில வலைத்தள செய்தி தொடர்பாளர் ராகுல் காந்தி அவர்கள். வணக்கம் சார். மற்றும் துரந்தர் பாலா. தப்பா வணக்கம் சார். வழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, பாலான்னு சொல்லுங்க. அது என்ன, நான் எங்க கட்சியெலாம் மாறல, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சார், அதனால அப்படி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி வந்து அவங்க கிட்ட கேட்கறது பதிலாக இல்லை, நீங்கள் அங்கே சார். ஏன் அப்படின்னா பரந்தூர் மேட்டரை வந்து சட்டசபையில் கொண்டு வராங்க சார். பரந்தூர் விஷயத்த வந்து கைவிட போகிறோம் அப்படின்னு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து இது சந்தோஷமாக தான் இருக்குது. விவசாய மக்கள் வந்து பாதிப்படையாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க திமுகலேருந்து அப்படின்றத பற்றி கேட்டுக்கலாம் சார். அதனால தான் இல்லைங்க, இப்போ வெளிநடப்புங்கிறது வந்து ஒரு இட்ஸ் ரைட் கிவன் டு எனி எம்எல்ஏ. அதனால் அது வெளிநடப்புங்கிறத வந்து நீங்கள் அவ்வளோ வந்து சுட்டி காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் முக்கியமாக அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எவ்வளவு பரந்தூர் விவசாயிகள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நீங்கள் இதில் யோசிக்கணும். எப்படி சார்? இப்போ வருத்தப்படுறாங்க, அவங்க சொல்கிறாங்க எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்கல, வீடியோலாம் பார்க்கலையா? பரந்தூரில் வந்து விவசாயிகள்லாம் அது வீதியில் வந்து நின்று ஐயோ எங்களுக்கு ஏர்போர்ட் வராமல் போயிடுச்சேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பரந்தூர் விவசாயியும். எங்கள் ஊரில் இல்லை, எந்த வீடியோவும் நாங்கள் அப்படி பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அதுக்காக நான் இது பண்ண முடியாது. அந்த மாதிரி வீடியோலாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல்லாக வந்து அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை, பேசுங்க ஏதோ தண்ணி ஒன்றும் இல்லை, பேசுங்க. அதனால் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரந்தூர் மக்கள்லாம் புலம்புறாங்க. அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரமே இன்னைக்கு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்போர்ட் வருதுப்பா, ஏர்போர்ட் வந்து அது பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும்னு மிச்சம் வச்சுருந்தவங்கலேருந்து ஆரம்பித்து பக்கத்து கிராமம் வரைக்கும் அந்த 21 கிராம மக்கள் இன்னைக்கு வந்து புலம்புறாங்க. அப்போ இது வந்து ஒரு சீரழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையாக அவங்க கண்ணுக்கு தெரியலையா? எது சார் சீரழிவு? அதான் அந்த ஏர்போர்ட்டை கேன்சல் பண்ணுது. ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்போலேருந்து இதில் பேச ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி எப்போவுமே அப்படி தான். 2019 இப்படி பேசலையே. இதை கொண்டு வந்தது அதிமுக அரசு. சரி, அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க? அது வந்து அப்போ என்ன பேசுனீங்க? பேசுங்க சார். அதாவது கால சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும் சார், புரியுதுங்களா? அது எப்போ எப்படி அரசியல் காலம் என்னைக்கு எப்படி இருக்குதுங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ சரி, அதை பார்த்து அந்த நேரத்துக்கு எப்படின்றத டீல் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும். ஓகே, 2019 2021 உங்கள் நிலைப்பாடு மாறுறது காரணம்? மக்கள் கேட்குறாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் கொண்டு வாங்க சார்,
ஓகே. எங்கள்கிட்ட விவசாய நிலமெல்லாம் இப்ப இருக்குது. அதே மக்கள் தானே வந்து தளபதி சார் போய் கேட்கும்போது 2020-25ல வேணான்னு சொல்றாங்க. அப்ப மக்களோட இல்ல, அவங்க நிலைப்பாடு என்ன? எந்த ஊருன்னு தெரியலங்க. நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அவர் 21 பரந்தூர்ல கிராமம். தான் மட்டும் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க. இல்ல அவர் ஊர்ல ஒன்றும் திருச்சி வெளியில கிழக்குல போய் நின்று போராட்டம் பண்ணல. பரந்தூர்ல தானே நின்று போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க. பர்மிஷன் நீங்க தாங்க கொடுத்தீங்க. ஏதோ கேக்குறாரு என்னன்னு பாருங்க சும்மா. அஹ், நீங்க அங்க so, பேசுங்க சார். இவங்க என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். சரி. நீங்க எதுக்கு வந்து இது பண்றீங்க நீங்க? அவருக்கு அதுதான் திமுக சார் நான் கேட்க கேள்வியை சொல்றேன். கேட்கிறாரு. 2019ல இருந்து 2021க்கு உங்க நிலைப்பாடு மாறுது. சரி, ஏன் மாறுச்சுன்னு சொல்லுவாரு பிரதர். இல்லை அதான் அந்த 21 கிராமத்தில் தான் மாண்புகு முன்னாள் முதல்வர் குடியிருக்காரு. அப்புறம் அந்த 21 கிராமத்தில் தான் வந்து தங்கம் தென்னரசனை குடியிருக்காரு. அந்த 21 அவர் கூட கிராமத்துல 2 பிளாட் தான் KNR வாங்கிருக்காரு. குடியிருக்காரு. அது அந்த உண்மைதானா 21 சார்? கிராமத்தில் தான் அண்ணன் கூட குடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அதனால அந்த விவசாயிகள்லாம், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்காரு, குதிரை வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், நாடு வளர்க்குறேன், நான் விவசாயின்னு சொல்லியிருக்காரு. 1000 ஏக்கரில் BMW காரில் வர சின்ன ஏழை விவசாயி அவர். அதனால வந்து அந்த 21 ஏக்கருக்குள்ளே இருக்கிற அந்த திமுக விவசாயிகள்லாம் சேர்ந்து வெளிநடப்பு நடத்தி, அதனால அந்த விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்துறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சோ நீங்க தான் அந்த உண்மையிலேயே விவசாயியா? உண்மையிலேயே விவசாயியா இருந்து அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க உண்மையான விவசாயிகளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தான். நான் அரசாங்கத்தினுடைய இந்த முன்முடிவுங்கிறது உண்மையிலேயே சொல்ல போனா அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி போலி அப்பா மாதிரி போலி விவசாயி அவங்க இல்லை, உண்மையான விவசாயி சொல்றேன். அதனால அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. போராட்டம் நடத்துறது வேணா இவங்களா இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து இப்போ முதல்வர் 110 கீழே இந்த சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உண்மையான விவசாயிங்க தான். இல்ல, இப்ப இந்த உண்மையான விவசாயி போலி விவசாயின்றாரு அவரு. அது என்ன வித்தியாசம் எனக்கு இல்ல அந்த புரியல. வீடியோ சொன்னார்ல. எந்த விவசாயம் இருந்தாலும் video- மம்பட்டி எடுத்து தானே இங்க வேலை பார்ப்பாங்க. இவங்க- டிராக்டரை ஏறு உழுத போறாங்க. என்ன இல்லங்க, வித்தியாசம் இது? அந்த வீடியோ நீங்க வீடியோ கேட்டீங்கல்ல, வீடியோ ஆமா. பார்த்ததே இல்ல. ம், ம், ம். புரிஞ்சுங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரும்ல, அதை தான் அதுதான் அவர் சொல்றாரு. சொல்றாரு. அப்படிதானே? அந்த ஏன்னா அவரு ஒரு விவசாயிங்க. ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு. பிளாட் போட்டு நல்லா எங்கேயோ போலான்னு நினைச்ச வர பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கேன். 2 ஏக்கர் வாங்கி போட்டேன் நான். எங்கேயோ போலான்னு நினைச்ச வர. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னு அண்ணன் பயப்படுறாரு. கவலைப்படாதீங்க பிரதர். அந்த ஒன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது தான் நிறைய பேர் நேரு அவர்களையும் ஏவாவில் அவர்களையும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க முகம்லாம் வாடி போனதுக்கு காரணம் அதுதான் ரீசன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க சபையில பேச முடியுமா நம்ம? இல்ல சார், அப்படி அப்படி கிடையாது. சொல்றாங்களே அப்படிங்கறது தானே கேக்குறாங்க. பேசுவாங்கங்க. இப்ப சரி, பாருங்க, எந்த விவசாயி பேசுனாங்க சொல்லுங்க. எல்லாருமே பேசுறவங்க எல்லாம் விவசாயி தான். உங்களுக்கு என்ன சரி, எந்த- இவரெல்லாமோ வந்து உண்மை விவசாயி போலி விவசாயின்றாரு. நீங்க என்னமோ எந்த விவசாயின்றீங்க? என்னங்க எனக்கு புரியலங்க. நீங்க இல்ல, அந்த- நீங்க பரந்தூர் போனீங்களா சார்? சார் அந்த- நீங்க வந்து did you do the Environmental protection எல்லாம் you go to the place. Go அவங்க இடத்துக்கு போங்க. Go to their place. போனமே சரி, அங்க போனது எங்க போனீங்க நீங்க? எங்க போனீங்க? இல்ல, ஒண்ணே ஒண்ணு எங்க போனேன்றாரு. எங்க சார் போனீங்க நீங்க? பரந்தூர் போனோமே, பரந்தூர் போய் தலைவர் போனப்போ போனோமே, ஆ போயிட்டு எல்லார்ட்டையும் பேசினோமே. சார், நீங்க ஒரு வேனை நிப்பாட்டி நீங்க ஏறி நின்று அதை பிரச்சாரம் பண்ணும்போது பேசினா ஒரு 1000 பேர் கை தட்டுவாங்க. தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ரியாலிட்டி இஸ் ஹிடன் பிஹைண்ட் த இது கேமரா. ஓ பின்னாடி இருக்குது. ஆ, உண்மையை போய் தோண்டி பாருங்க. நீங்க சும்மா வெளியே இருந்து அங்க இருக்கு. இல்ல சார், பின்னாடி இருக்கு நீங்க. எனக்கு பின்னாடி இல்லைங்க. இது நீங்க கேமரால வீடியோல பாக்குறது உண்மை கிடையாது. நேர்ல போங்க சார். களத்தில் இறங்கி பேசுங்க அங்க மக்கள்கிட்ட. அங்க நான் போனேன். ஆ, அங்க போனா மக்கள் ஐயா இங்க வர வேண்டிய ஏர்போர்ட் வராம போயிருச்சியா அப்படின்னு சொல்லி பதறாங்க சார். நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன ஓகே ஓகே? இல்ல அதனால அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சார்? ஏர்போர்ட் வர்றதுனால அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க? அதான். சரி, அங்க இருந்தது அவர் வந்து land broker-ஆ இல்ல அங்க இருந்தது வந்து நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா? நிலான்னு வந்துருச்சு. இல்ல எனக்கு புரியலங்க. இவங்க எப்படி பிரிச்சு பாக்குறாங்க பாருங்க. என்னங்க சிரிக்கிறீங்க நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டியாங்க? ஒரு நிலான்னு வந்துருச்சு. இவங்க எப்படி பிரிச்சு பாக்குறாங்க பாருங்க. நஞ்சை புஞ்சை. Everything is a land. Land is a land. What is சரி நஞ்சை சார். புஞ்சை? சார் ஒரே நிமிஷம். ஆ. புஞ்சை வந்து நீங்க லேண்ட் கன்வர்ஷன் போட்டு நீங்க பண்ணலாம் சார். நஞ்ச நிலத்தை பண்ண முடியுமா? இல்ல எதை பே- இல்ல இல்ல சார், நான் சார், கேக்குற சும்மா கேள்வி. சார், நீங்க தேவையில்லாத நீங்க வந்துட்டு அயல் நாட்டு சட்டங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அயல்நாடு நன்சை நீங்க இங்க வாங்க புஞ்சைங்கிறது சார். நம்ம இங்க ஊர் வாங்க. சட்டம் சார். களத்துக்கு வாங்க நீங்க. சரி, அங்க இருக்க வாட்டர் பாடி எல்லாம் மூடுறீங்களே, ஆ. ஓகேங்களா? எங்க யார் முடுறா அப்ப அந்த வாட்டர் வாட்டர் பாடினா வந்து என்ன இல்ல பண்ணுவோம்? மூட்ல நான் க்ளோஸ் பண்றேன். இப்ப பரந்தூர் ஏரி இருக்குது அங்க. அதை என்ன பண்ணுவோம்? விசாலமா இருக்குது, அழகா இருக்கு. பரந்தூர் ஏரி this is not affecting at all. ஓகே, பரந்தூர் ஏரி வந்து எப்படிண்ணே? அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் மட்டும்தான் ஏர்போர்ட்டுக்கு வந்து. அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா களத்துல போய் போட்ல வந்து பார்க்கணும் சார். ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போய் ஏறுவாங்களா? சூப்பரா இருக்குது பிரதர். அதான் நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த ஏர்போர்ட் மட்டும் வந்திருந்துச்சுன்னா நீங்க போட்ல போய்
நீங்க வந்து நில வாங்கினவங்க ஏரோட்ரம் எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இல்ல அது கிடையாது. நீங்க நினைப்பீங்க எங்கடா 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதே, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ரொம்ப வந்துட்டு சூப்பரா போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு, இது எங்கேயோ இருக்குது, இது எப்படிறான்னு வந்து உங்களுக்கு தெரியாதனால இப்படி பேசுறீங்க. திமுகவுடைய இது பாருங்க, நீங்க விஷன் பாருங்க. இப்ப இங்க நம்ம கோயம்பேடுல ஆரம்பிக்கிறோம் ஐயா, நம்ம பூந்தமல்லி பைபாஸ் கிட்ட ஆரம்பிக்கிறோம். கோயம்பேடுல பாலம் போட்டா 70 கிலோமீட்டர் போகுது, நேரா ஏர்போர்ட்ல போய் தான் இறங்குறீங்க, கட்டே கிடையாது நடுவுல, புரியுதுங்களா? அதனால பாலத்தை கட்டிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அப்புறம் ஆத்துல தண்ணி வந்தா பாலம் அடிச்சிட்டு போயிருது, அந்த மாதிரி அந்த பாலம் இல்ல பாலம் அதெல்லாம் எது எங்க அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லைங்களா, அதை வந்து பெருசு பண்ண முடியாது. பாலத்துல கொஞ்சம் ஓட்ட விழுந்தா பரவாயில்ல, பாலமே ஓட்டையா விழுந்திருக்கு, அதனால கேட்டேன். இல்ல 70 கிலோமீட்டர் ஒரு பாலம் போடுறோம், ஸ்ட்ரெயிட்டா போய் ஏர்போர்ட்ல இறங்கும். 70 கிலோமீட்டர் போன வேண்டியதாங்க. என்ன நீங்க ஏன்னா அந்த மாதிரி கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தானே வேணும். ஏங்க ஏதாவது செஞ்சாங்க சுரண்ட முடியும், எதுவுமே செய்யாம எப்படிங்க சுரண்ட முடியும்? அதுதான் வந்து 2019 எங்களால, நாங்க எதிர்கட்சியா இருந்த போது எங்களால் சுரண்ட முடியாது, புரிஞ்சுங்களா? 21 நாங்க வந்து ஆட்சியில உட்காந்துட்டோம். இப்ப இவர் சொல்ற மாதிரி எல்லா பாலத்தை போடலாம், போட்டு விடலாம், ஏரோட்ரம்க்கு நீங்க போகணும்னா போட்லயே போலாம், பில்ல போட்டு கிளைம் பண்ணலாம் ரோடு இல்லாம. இல்லங்க, இல்லன்னா இந்த ஏர்போர்ட்னா வந்து இந்த ஃபாரின்லனா வந்து இல்ல இதுல நிக்குது பாத்தீங்களா, தண்ணியில நிக்குது பாருங்க, அந்த மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. அதான் கிரீன் ஏர்போர்ட். ஓகே சரி, இதுக்கு கிளியரன்ஸ் அமிச்சிங்களா? இல்ல கிளியர், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காசு கொடுத்து அனுப்பிட்டா முடி கிளியரன்ஸ். அதான் கிளியரன்ஸ் சார். எல்லாம் கிளம்புங்க, இந்த போடு ஒரு 60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சம் 60 லட்சம் கிளியரன்ஸ். ஓகே அதான் கிளியரன்ஸ். சரி, இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஒன்னு வாங்கணும். 2026லயும் கிளியரன்ஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. சரி, அது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றி தோல்வி திமுகக்கு வந்து சகஜம். கவர்ங்க, கருப்பு சட்டைக்காரனா சும்மா கிடையாதுங்க, சும்மா போடல கருப்பு சட்டை. அவர் திரும்பியே வருவாங்க, திரும்பி வந்துட்டாரு, வெளிநடப்பு பண்ணிட்டு திரும்பி வந்துட்டாங்க உள்ள மறுபடியும். அத சொன்னாரு. நீங்க சொல்லுங்க சார், வெற்றியும் தோல்வியும் திமுகக்கு சகஜம். அவங்க சொல்றாங்களா, சொல்லுங்க. இல்ல சார், ஜஸ்ட் சொன்னேன். சொல்லுங்க, வெற்றியும் தோல்வியும் நாங்களே சொல்ல வேண்டியதா இருக்கு. அது உண்மைதான். எழுதி கொடுக்காதவனுக்குன்னா என்ன பிரச்சனை? தட் இஸ் தி ட்ரூத். எங்க பக்கத்துல எழுதி கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நிஜமாவே வந்து தட் இஸ் தி ட்ரூத். நீங்க சொன்னதுதான் வந்து என்னது என்ன சொன்னா, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். அது வீரனுக்குங்க, உங்களுக்கு அது வீரனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார், இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து கைவிடப்பட்டதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இதை விட வந்து பெஸ்ட் பிளேஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, நாங்கள் வந்து கரெக்டான பரந்தூர் பிளேஸை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் தேடி பாருங்க, கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்து தமிழ்நாடோட எக்கனாமி வந்து பெரிதளவு பாதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லாயருக்கு முன்னாடி ஐ எம் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிட்டி ஷுட் நாட் கெட் எக்ஸ்பேண்ட் டு வேரியஸ் லெவல். இப்போயே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த பாய்சன் கட்சி, பாவலர்ல கட்சி, பாயாசம் கட்சி எல்லாம் சேர்ந்து சென்னைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிண்டியோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வச்சுருக்கோம், புரிஞ்சுங்களா? இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த சைடு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சென்னை சென்னை சென்னைன்னு சொல்கிறோம், புரிஞ்சுங்களா? இதுவே ஒரு தவறான இது. எங்களோட ஒரிஜினல் சைட் ஜூரிடிக்ஷன் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவான்மையூரோட சென்னை முடிஞ்சிச்சு, புரிஞ்சுங்களா? கிண்டியோட சென்னை முடிஞ்சிச்சு. நார்த் மெட்ராஸ் வந்து ராயபுரம் தாண்டி தண்டையார்பட்டோட முடியுது, புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் சென்னையே, சென்னையோட அளவே அவ்வளோதான். ஆனால் இவங்க சென்னையை எப்படி ஆகிட்டாங்கன்னு பாருங்கள். செங்கல்பட்டு வரைக்குமே சென்னைங்கிறாங்க, செங்கல்பட்டே காணாம போயிட்டாங்க. இன்றைக்கி வாட்டர் பாடி வந்து ரொம்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இஷ்யூ, வாட்டர் பாடி ஸ்டேட் இஷ்யூ. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இவங்க ஆட்சியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையெழுத்து போட்டு ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் சார், தாசில்தாரே கையெழுத்து போட்டு வாட்டர் பாடியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு பேங்க்குக்கு அப்பியர் ஆனேன். இன்னைக்கு நீங்கள் பேங்க் லோன் கொடுத்தது நீங்கள் அந்த பர்சன் மேலே டைரக்ட் ஆக்ஷன் எடுங்கண்ணா, அந்த தாசில்தாரும் செத்து போயிட்டார், புரிஞ்சுங்களா? அதுக்கு திமுக மேல பழி போடுங்க, புரிஞ்சுங்களா? யாருங்க அப்புறம் கவர்மெண்ட் யாரு? தாசில்தார் போனது நான் என்னங்க பண்ணுவேன்? அதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது திமுக ஆளு. இன்னைக்கு திமுக மேல வந்து பாத்தீங்கன்னா, திமுக அந்த நபர் மேல வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டர் பாடி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இன்னைக்கு மழை தண்ணி வந்து வரல அப்படின்னா பிரிட்ஜில் தான் போய் கார் ஏறி போட்டணும். நிறுத்துங்க சார். பண்ணது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ரூவல் கொடுத்தது மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, இவங்க கொடுத்தது மடிப்பாக்கம், வேளச்சேரி, புரிஞ்சுங்களா? சதுப்பு நிலம் எல்லாத்தையும் அழிச்சது யாரு சொல்லுங்க?
இப்போ நான் என்ன கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஜியாகிரபி கிளாஸ் எடுத்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிவிக் கிளாஸ் எடுத்தாரு, ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்தாரு, இப்போ நேராகவே மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு கிளாஸாக எடுக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், ஹி இஸ் கமிங் ஃப்ரம் பிரான்ஸ். நீங்க கடைசியா கிளாஸ் மட்டும் தான் எடுப்பீங்க. இல்லை சார், வேற யூ கமிங் ஃப்ரம் பிரான்ஸ். எதுக்கு சார்? தமிழ்நாட்டுல தானே சார் இருக்கீங்க. தமிழ்நாட்டை தெரிஞ்சனால தான் சார் இவ்வளவு பேசுறேன். தமிழ்நாடு என்னமா சரி, உங்க வளர்ந்து survey number கிடக்குது. எவ்வளவு நீங்க சொல்லுங்க. இந்த இதுல இருந்து இவ்வளவு சர்வே நம்பர் இந்த பகுதிக்கு என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். சிட்டி வைஸ் அப்படியே வந்து எல்லாத்தையும் அப்படியே எல்லா சிட்டியும் வளரணுமா? ஏன் சார் ஒரு சிட்டி இங்க என்ன மாதிரி வளர்ந்து போய் கிடக்குது, என்ன ஒரு growth. நீங்க என்ன சார், நீங்க எதுவுமே தெரியாம ஒரு 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிறாரு. தண்ணி என்ன மோட்டர் வச்சு எடுத்து விட்டாங்கண்ணே போன வாட்டி. எங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிவாட்ல எடுத்துட்டு 2வது சிவாட்ல விட்டாங்க. இது என்ன சார் சர்வீஸ் இல்லையா சார்? இப்ப அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சிவாட்ல இருக்க தண்ணி எடுத்து 2வது சிவாட்ல விட்டீங்க. அப்ப 2வது சிவாட்ல இருந்து விட்டு 3வது சிவாட்ல விடுவீங்களா? அவ்வளவுதானே சார். என்ன சார் இப்ப நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பிரச்சனை அதான் சார் நம்ம பார்க்க முடியும். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பிரச்சனை நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? 4000 செலவு பண்ணாங்களா? அதுதானே 4000 கோடி. அது ஏங்க செலவு பண்ணதெல்லாம் உண்மைதான். அது அது நாட்டுக்கு செலவு பண்ண, வீட்டுக்கு செலவு பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல எவ்ரி சிட்டி ஹஸ் grown. ஒருத்தர் கிட்ட 66% செலவு இல்ல ஃபர்ஸ்ட் 90ல ஆரம்பிச்சாங்க. 90 80 உலகத்திலே செலவு செஞ்சதை வந்து மேல ஏறி பார்த்திருக்கேன். கீழே வந்து முதல் தடவை அவங்க ஆட்சியில் தாங்க பார்த்தோம். 10 ரூபா செலவு பண்ணா 40 ரூபா செலவு பண்ணாங்க. ஆனா அவங்க 80 ரூபா செலவு பண்ணிட்டு மறுபடியும் 40 ரூபான்றாங்க. கடைசியா முடிக்கும் போது 38. ஆமா. சரி எவ்வளவுதான் செலவு பண்ணியன்னு கேட்டா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா கொடியேற்றத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவ்வளவு செலவு பண்ணாங்க, என்ன போச்சு, கணக்கு காட்டு. என்னங்க இந்த பாரத நாட்டுல கணக்கு கேட்டதுனால தான் அப்பையில இருந்தே உங்களுக்கு பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கணக்கு சரியா எம்ஜிஆர் காலத்திலயும் கணக்கு கொடுக்கல, எங்க அண்ணன் காலத்திலயும் கணக்கு கொடுக்கல. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா இல்லங்க, அவங்க கணக்கு எழுதுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு இல்ல they are putting word வாங்குறாங்க. கணக்கு எழுதுவாங்க. எப்படி தெரியுங்களா? பூ புஷ்பம், பூ 100 ரூபாய், புஷ்பம் 200 ரூபாய், சுகுடம் 100 ரூபாய், கற்பூரம் 300 ரூபாய். இல்ல இது சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சார். சாக்குக்கும் சணலுக்குமே கணக்கு எழுதினாலுங்க. இல்லங்க இன்னைக்கு இது சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்க கட்சி இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. வந்து ஒரு 100 நாள் தான் ஆகுது. ஜஸ்ட் 3 months old baby. நீங்க ஒரு 5 வருஷம் வாங்க சார். 5 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு பாருங்க அன்னைக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்குது. அன்னைக்கு பாருங்க ஒன்னும் கஷ்டம்லாம் இருக்கானே. 2026ல சட்டப்பேரவைக்குள்ள அப்பாவை காணான்னு தள்ளணும், 2031ல மகனை காணான்னு தள்ளணும். அவ்வளவுதான் நடக்கும். வேறலாம் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. இல்ல திங்கிங் எவ்ரி டைம் வின்னிங் நோ, ஒன்லி ஒன் டைம். ஒரு தடவை தான் ஜெயிப்பீங்க, புரியுதுங்களா? எல்லா தடவையும் மக்கள் தொடர்ந்து ஏமாவதற்கு தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நிரூபிச்சிட்டாங்களே ஏமாற மாட்டோம்னு. இப்ப 2வது ஜெயிச்சிட்டோம். எப்படி அவங்க மூக்க திரும்ப எழுதி இப்ப திரும்ப இன்னொரு எப்படி என்ன 2வது தடவை மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணீங்கல்லங்க கொளத்தூர்ல. ரீகவுண்ட்லாம் நடத்தவே கிடையாது. தட் இஸ் நாட் ரீகவுண்ட். மெஷின்லாம் எப்படி என்ன ஓகேவா, மெஷின்லாம் ஒழுங்கா இருந்துச்சான்னு செக் பண்ணோம். மெஷின் ஓகேங்க, ஆல் ஃபங்க்ஷன்லாம் கரெக்ட்டா நீங்களே அவரே செக் பண்ணுங்க. அப்படி எப்படிங்க பண்ண முடியும்? என்னங்க கோர்ட்டுக்கு போய் ஒழுங்கா எலெக்ஷன் கமிஷன் மூலமா கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, இப்ப திரும்ப போயிருக்கீங்களா? அதுக்கு கொஞ்சம் அங்க சப்போர்ட் வேணும்ல. இல்ல இந்த நீங்க பாருங்க இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. பாருங்க தேநீர் வந்து போய் எல்லாம் கலந்துட்டு வந்தீங்களா தானே? அதான் பார்த்தோமே. ஒரு பசிக்கு ஒரு டீ காப்பி சாப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், இல்லங்க நீங்க அந்த சைடு போனீங்க, போக வேண்டிய சூழ்நிலை இல்ல அந்த சைடு போனீங்க ஓகேங்களா? உங்களுக்கு அதனால டீ குடிச்சீங்க. ஏன்னா அந்த பசிக்கு எவனாச்சும் போவான்ல, அம்மா தாயே அவன் ஏதாச்சும் ஒண்ணு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீ கொடுத்தாங்க. இல்ல நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. 2026 முடியறதுக்குள்ள இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்று ஒருத்தர் உள்ள வருவாரு. அன்னைக்கு நீங்க எல்லாரும் அப்படியே ஆடி போய் சட்டம் பண்றமே அப்படி தலைகீழா மாறி அப்படி உதயநிதி அவர்கள் இப்படி பக்கத்துல வருவாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா வருவாரு. நீங்க அதிபர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் என்னன்னாரு? அதிபரை தானே கொண்டு வர விடுங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே ஓகே. திமுக சொல்லிட்டு இருக்காரு. திமுக பயிற்சியும் முயற்சியும் எடுத்துட்டு இருக்காரு. அவர் எடுக்கட்டும் கொஞ்ச நாள். திமுக வந்து 2026 முடியறதுக்குள்ளேயே தாவேக்காவின் முடிவுரையை எழுதிட்டு தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் 100 நாளைக்குள்ள பண்றோம். நீங்க இப்ப 110ல வந்துட்டோம். 110ல போட்டு பறந்துரை கிளப்பி விட்டோம். டிலே பெட்டிஷன் போட்டுக்கங்க. 2027 போயிட்டாரு. இப்ப 27 போறோம்னா என்ன சொல்லுவீங்க? 2031 பாரு. இல்ல நீங்க என்னதான் வம்புழுத்தாலும் உங்களுக்கு டைம் 6 மாசம் தான்.
6 மாசம் குடிச்சாச்சு. 6 மாசம் தான், 3 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பாக்கி 6 மாசம் தான் 6 இருக்கு. மாசம்னா டிசம்பரே வந்துருதே. அதான் சொல்றேன், 6 மாசம் தான் உங்களுக்கு. அப்புறம் 27ங்கிறீங்க. 6 மாசம் அப்பனா 26 சொல்லுங்க. இல்ல, இல்ல சார், அடுத்து உங்ககிட்ட தான் அது கேள்வி. லுக்கிங் அட் மீ, இதை நீங்க பேசுங்க. அடுத்து உங்ககிட்ட தான் சார். ஏங்க அவன்கிட்ட போங்க, ஏங்க எங்க போனாலும் வந்து இப்படிதானே வருது அப்படின்னு சாப்பிட்ட இல்ல கேளுங்க. சார், இப்போ இப்ப அதாவது நாங்கெல்லாம் ஏன் உங்கள்ட்ட கேக்குறாங்கன்னா காரண கருத்தா நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும். இல்ல பிரச்சனைக்கு இல்லைங்க, தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு அதாங்க தமிழ்நாடு இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறதுக்கு செழிப்பா 10 வளமா லட்சம் கோடி கடன் இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்ங்கிறீங்க. அந்த அப்படி இருக்கிறதுக்கு இல்ல, நான் சொல்றேன் அந்த அப்படி இருக்கிறதுக்கு வந்து வேற அப்படி இருக்கிறதுக்கு. அப்படி இருக்கறனால தான் உங்கள்ட்ட கேட்டாங்க. கேளுங்க. இல்ல சார், கேளுங்க. இப்போ நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. சரி சார், எல்லாம் கேட்கட்டேன் சார், அங்கே கேட்கட்டேன். சார்ட்ட ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வாங்க, 2வது சுற்று என்கிட்ட வாங்க. ஓகே சார். என்னன்னா சட்டமன்றத்தில் வந்து இதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு கேள்வி எடுக்கணும்னா டிவிகேலேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த ஆட்சியில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. லைவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம் சொல்லதானே செய்வாங்க. ஆனால் 2021 தேர்தல் வாக்குறுதியில் வந்து லைவ் முழுக்க முழுக்க கொடுப்போம். முழு லைவ் கொடுப்பேன். 200 நாள் நடத்துவேன் நானா வருஷத்துக்கு. அத்தாடி 5 வருஷம் சேர்த்து அவ்வளோதான் நடத்திருப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம லைவ் கட் பண்றதே வந்து ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இருக்காங்களா திமுக அப்படிங்கிறது உங்க பார்வையில் எப்படி இருக்கு? இல்லைங்க, அவங்களுக்கு இப்போ லைவ் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்கு லைவ் ஆயிடுச்சு, அவங்களுக்குலாம் லைவ் போயிடுச்சு. அதான் விஷயம். அங்கே மேட்ரு என்னென்னா, ஏன்னா இப்போ வந்து எந்திரிச்சு நின்று கத்த முடியல. ஒருத்தர் என்னைக்கு நடந்தாலும் பின்னாடி உட்காந்து ஒருத்தர் தூங்குறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர். அந்த சைடு பின்னாடி உட்காந்து காது நோட்டிட்டு இருக்காரு. பேப்பரை காணாமன்னு சபாநாயகர் தொழிலாளர் ஒருத்தர் பேப்பர் இருக்காரு, கடிச்சிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் பரவாயில்லன்னு பின்னாடி ஒருத்தர் பார்த்தா அவர் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சரோட உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஸோ பழைய டீலிங் ஏதோ பேசிட்டு இருக்காரு அவரு. சரி இதெல்லாம் போக என்னடா பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த கேமராவில் பார்த்தா தான் தெரியுது. எங்கன்னா ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, கொஞ்சம் அவங்க ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் லைவ்ல கொடுங்க, கொடுக்காம பண்ணிக்காதீங்கன்னு சொன்னோன்னே தான் இவங்க எந்திரிச்சு அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறதும் திபுன்னு ஓடி வரதும் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இப்போ தான் மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இப்போ தான் மக்களுக்கு நல்லா தெரியுது, யார் வந்து சபாநாயகர்லாம் பிடிச்சி இழுத்து சபாநாயகர் ஸ்டேஜில் சபாநாயகரோட சேர்லேயே போய் உட்கார்ந்ததெல்லாம் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க. லைவ்ல இருக்கும்போதே இந்த பாடுபடுத்துகிறாங்களே, அப்போ லைவ்லாம் இல்லாத செஷனில் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிறத இன்றைக்கி தான் தமிழ்நாடு வந்து அந்த உண்மையான விஷயத்தெல்லாம் பார்க்குது. அதனால தான் சீரியல்லாம் கட் பண்ணிவிட்டு சட்டப்பேரவை நேரலை வந்து எல்லாரும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். இதனால திமுக திணற தான் செய்யும். திமுக எப்போவுமே திமுக செய்கிறதெல்லாம் லைவாக காட்டினீங்கன்னா அது பாருங்க அந்த மாதிரி அமைதியாக தான் இருக்கும். ஓகே சார். அதனால் இது வந்து அவங்களுக்கு வேணா திணறலாக இருக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உண்மையிலுமே ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரும் ஒரு சட்டப்பேரவைனா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை சொன்ன மாதிரியே நிகழ்த்தி காட்டியிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வாய்ப்பை நிறைவேற்றி கொடுத்தது யாரு? தாவேகா. அதை உருவாக்கியது யார்? இந்த வாய்ப்பை உருவாக்கியது யாரு? அதான் தாவேகா, திமுக. இவங்க அமைதியா இருந்திருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கல்ல. உண்மையாருமே இப்படிதான் இருப்போங்கிறத வெளியில கொண்டு வந்தாங்களா? அதுல 2021 திமுக சொன்னது, இவங்க அதை நடைமுறைப்படுத்துறன்ற பேர்ல வந்து நீங்க தப்பா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் ஃபியூ டேஸ் இட் வில் பி கால்ட் ஆஃப். லைவ் கட் பண்ணிடுவாங்க. ஆமா, 8ஆம் தேதி முடிஞ்சிடும், கட் பண்ணிடுவோம். அந்த 8ஆம் தேதியோட பேரவை முடிஞ்சிடும், அப்புறம் கட் பண்ணிடுவாங்க. அதை சொல்லலைங்க, நீங்க பாருங்க. அடுத்த இந்த 8ஆம் தேதி புரியுதா? அடுத்த செஷன் வரும்போது நீங்க பாருங்க, ஃபுல் லைவ் இருக்காது. 2 சைடு காட்ட சொல்றேன். ஓகே, இருக்காதுங்க. இல்லை சார், நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் சார். 2026 தேர்தலில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, டிவிக்கே ஃபுல் லைவ் வரும்ன்ட்டு. லைவ் போயிட்டு இருக்கு. சரி, நீங்க நினைச்சது தான் அவங்களும் நினைச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இதை ஏன் லைவ்? அது ஒரு சட்ட சிக்கல் இருக்குதுல்ல. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சட்ட சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம பசங்களாம் எந்திரிச்சு உண்மையை சொல்லிடுறாங்க, திருதுப்புன்னு எல்லாத்தையும் உண்மையை சொன்னோன்னா இவங்களால எதுவுமே சமாளிக்கலங்க. அதாவது சட்ட சிக்கல் இருக்க தானே செய்யும். அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுனா, மக்களுக்கு வந்து எதை கொண்டு சேர்க்க வேண்டும், எதை கொண்டு சேர்க்க கூடாது என்ற ஒரு அடிப்படை புரிதல், அரசியல் புரிதல் இருக்கும். அதனாலதான் இப்ப ஃபுல் லைவையும் காட்டுறோம். ஃபுல் லைவையும் நீங்க அவர் பேசுறது எலிமினேட் பண்ணிடுங்க, அது போடாதீங்க. நான் பேசுறத மட்டும் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இங்க பத்தி இதுதான். அப்புறம் புரியுதுங்களா? இப்ப நான் ஒன்று சொல்ல வரேன்,
அதை அவங்க வேற மாதிரி மாற்றி வேற ஒன்று கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள்கிட்ட. அப்போ தவறான விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க, 4 வயசு பசங்க 5 வயசு பசங்க பார்க்குறாங்க, அவங்க மனசில் கொண்டு போய் எதெல்லாம் தப்பான விஷயங்கள் போகுது பாருங்க. தப்பான டிஎம்கேவை தப்பா கொண்டு போய் சரியா காமிட்டுறோம்ல, அதனால பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க ஆம்ஸ் தாத்தானா எப்படி வந்து சட்டசபையில சண்டை போடுறாருன்னு பாக்குறாங்க. அது சொல்றேங்க. இப்போ வந்துட்டு சொல்லுங்க. சீரியஸா பேசுங்க, வாட் ஆர் யூ டாக்கிங்? இல்லங்க, அங்கேயிருந்து எந்திரிச்சு வரவங்க எல்லாமே சரியான ஆம்ஸோட வராங்க. இதுதான் சார் பாக்குறதுக்கு எல்லாம் ஆல்சோ கோ ஒர்க் அவுட். பிரதர் வச்சிருக்காரு லைட்டா, நீங்க வச்சிருக்கீங்க வெயிட்டா, போங்க கோ ஒர்க் அவுட் சம்திங். அததான் நாங்களும் சொல்றோம், இங்க எல்லாம் வெயிட்டா இருக்கிறோம். சுகர் டேப்லெட்டும் பிபி டேப்லெட்டும் போட்டுட்டு எங்கடாச்சும் வந்து சட்டசபையில தடுக்கி விழுந்து கீழே விழுந்து ஆச்சு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்களுக்கு தானே நஷ்டம். இல்ல நான் என்ன சொல்றேன், எங்க சட்டசபையில இப்படி ஆகி போச்சுன்னு வயசான காலத்துல இங்க பாருங்க, உன்னே ஒண்ணு நல்லா சொல்றேன். இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, லைவ் நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. பிபி டேப்லெட் 59 பேரும் எடுத்துட்டு வரணும், புரிஞ்சுங்களா? நான் சட்டசபைக்கு போனேன்னா, நான் சபாநாயகர் இருந்தா அதான் ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் பிபி டேப்லெட். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சிஎம் உள்ள வந்துட்டானா 2 டேப்லெட்டா போட வேண்டியதா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் மேடம், இந்த மாதிரி அவைக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டைமும் விரயமாகுது இல்லைங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ கருத்தியெல்லாம் ஒன்று பேச வரேன், ஒரு இதுவோட பேச வரேன், ஒரு கொள்கையோட பேச வரேன். என்ன கருத்து? இருங்க இப்போ குறுக்க வரா பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்ளம். வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு ஃப்ளோல ஆக இன்றைக்கு இந்த தமிழகத்தில் அப்படின்னு ஒரு ஃப்ளோல போவோம். நம்ம ஒரு 55-60 நிமிஷம் ஆகும், அதெல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் அப்படி அந்த ஒரு ஃப்ளோல போறதுல இப்போ குறுக்க வந்து சபாநாயகர் தலைவர் இவங்க பேசுற வேகத்தை பாருங்க, ஒரு வேகம் டக் டக் டக். ஒரு அவைனா ஒரு பொறுமையா எல்லாரும் நிதானமா அப்படி பேசி 3 மணி ஆச்சா கடையை சாத்திட்டு காமனம்மா வீட்டுக்கு 1:30 மணிக்கு சாத்திடுவீங்க, அவ்வளவுதான். லஞ்ச் டைம் ஆனா வீட்டுக்கு இப்போ ஒரு பொறுப்பு இருக்குங்க. இப்ப இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவைத்தலைவரே பேசியிருந்தா who is going to the constituency? யாரு தொகுதிக்கு போய் வேலை பாக்குறது யாருங்க? இல்ல சார், இப்போ நீ கேளு. இப்ப இல்ல அது வேலை பார்க்காதனாலதான் உங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. this is humor for him, not for people. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க பாருங்க, 10 மணி நேரம் வந்து நடந்திருக்குது சட்டசபை. வரலாறு காணாத வகையில 10 மணி நேரம் நடந்து, யாரோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு? புரியுதுங்களா? சட்டசபை நடக்கிறதே டைம் வேஸ்டா? இல்ல அப்படி சொல்ல வரலங்க. But you are like டக் 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 fast பதில் வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நாங்களும் கேக்குறோம். unnecessary question. சார், இதுக்கு முன்னாடி சட்டசபை எப்படி இருந்துச்சுன்னா, ஆளுங்கட்சி மட்டும் பேச விடுவாங்க, எதிர்க்கட்சி பேசும்போது லைவ் ஆஃப். என்னங்க அப்படிதானங்க இந்த கேள்வி அதானங்க ஜனநாயகம். இப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க, டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, நாலு பேர் இது ஆன்டி டெமோக்ரசி. இல்ல டக்குன்னு நம்ம அவைத்தலைவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவருக்கு டைம் தரேன் பேசுங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்றதே தெரியும். ஐயோ, யாருக்குங்க என்ன பேசுறதுன்னு தெரியல. அது எதிர்க்கட்சி இவங்க எல்லாரையும் அத்தனை பேரையும் சுண்டு விரல்ல ஹேண்டில் பண்ணி தட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா? சிடிஆர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுதான் சொல்ற பாருங்க, அது வந்து அன்னெசரியான ஒரு விஷயம். எது அவர் சொன்னார்ல ஒண்ணு, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது நான் ஒண்ணு சொன்னாங்கல்லங்க, ஒண்ணு சொன்னாங்கல்ல, சொல்லவே முடியாது. நீங்க சொல்லுங்களேன், என்ன சொல்லலாம்? தட் இஸ் unnecessary things. unnecessary, தேவையில்லாதது. அதெல்லாம் அவைக்கு தேவையா சார்? அதனால ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்குதா? யார் எதிர்க்கட்சி தலைவர்னாலயா? ஏங்க நீங்க பேசுறத சொன்னங்க, தட் வேர்டு அந்த மினிஸ்டர் ஒருத்தர் யூஸ் பண்ண அந்த வேர்டு இருக்குல்ல, அது தேவையா? அவைக்கு தேவையா? என்ன வேர்டு? எல்லாரும் நல்ல வேர்டு தான். எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சும்மா போட்டு வாங்க. இல்ல சார், எதிர்க்கட்சி தலைவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாரு? அவர் தான் அமைச்சர் அப்படி சொன்னாரு. எப்படி சொன்னாரு? ஏங்க இல்ல அவர் சொன்னலங்க, unnecessary. அது unnecessary சொன்ன வேர்ட் இல்ல, சொன்னவரே unnecessary டு தி பாரு. இது எல்லாம் கிடையாது. See, everybody goes and comes. Okay. எங்க goes and comes னா மதியானத்து மேல வீட்டுக்கு போறாரு. அது இல்லங்க, காலைல ரிட்டர்ன் வராரு. இல்ல ஆஃப் டே ஆப்சென்ட் இல்லங்க. அவருக்கு இல்ல மேடம், அவர் பேசுற இதை வந்து நீங்க மத்தியானம் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க காலைல நீங்க தூங்கி எந்திரிச்சு பொறுமையா வரதுக்கு வரதுக்குள்ள அதுக்கே 10 ஆயிருது. 3 மணி நேரம் முதல்வர்ல இப்பதான் வேலை இல்ல. சேப்பாக்கத்துக்கு எத்தனை நாள் போனான்னு கேளுங்க. அதெல்லாம் தொகுதியெல்லாம் டெய்லி விசிட் தான். அது கொடுக்குற இன்டர்வியூலாம் நீங்க பாக்குறது இல்லையா? சட்டப்பேரவை வந்தாலும் சேப்பாக்கம் வழியா வந்துடுறது. அந்த விசிட்டை கேட்கல, மக்களை சந்திக்க எப்போ போனான்னு கேளுங்க. அதான் போயிட்டு இருக்காருங்க. அதான் எவ்ரிடே இஸ் விசிட்டிங் பீப்புள். உங்களை தெரியும் சார், நீங்க போகாதீங்க, நீங்க வராதீங்க சார், நாங்க வரோம்னு தொகுதி மக்கள் வராங்க. வந்தா கெடுத்துருவாங்க. வந்து அதுவும் 4 பேர் தான் வராங்களாம்.
நினைப்பீங்க 4 பேர் தான் சேப்பாக்கம் தொகுதியிலேருந்து வராங்க. 4 பேர் வந்துட்டு தொகுதி நல்லா இருக்கு சார், ஒன்று நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேக்குறீங்க? யார் அந்த 4 பேர்? சேகர் பாபு. நீங்களே வேற என்ன சொல்றது நானு? அப்ப அவங்களே சொல்லி கொடுக்கணுமா? நானே வீட்டுக்குள்ளே யாரு? விடுறதில்லைன்னு சொன்னாங்க. ஸ்னேக் பாபா. என்ன சொன்னீங்க? அவர்தான் வீட்டுக்குள்ளே விடுறது இல்லைன்னாங்க. அவர் மேல வருத்தம் அதாவது இருக்கு. மேடையிலேயே வச்சு கிளியர் பண்ணியாச்சு. அந்த மாதிரிலாம் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு, அண்ணன் நினைச்சிட்டு இருப்பாரு சேகர் பாபு அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு நான் எதுவும் அவர் மேல கோவமாகறேன், அதனால நான் வந்து தொகுதிக்கு வரலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. பட் வந்து நான் இப்ப வந்திருக்கேன் பாருங்க, அதெல்லாம் கோவம். அவர் மேல கோவம் இல்லை, என் மேலேயே கோவம், எங்க அப்பா மேல கோவம்னு அவர் இருக்கிறது நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல இது வேறயா? அப்புறம் நீங்க சேகர் பாபுன்னு சொல்லுவீங்க, அன்பில் மகேஷ்ன்பீங்க. சன்னெல்லாம் டக்குன்னு அன்பில் மகேஷ் தூக்கி உள்ளுக்குள்ள விட்டாங்க. ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு. கரெக்ட் தானே? கிடையாதுங்க. 2 மாசமா எங்க ப்ராப்பர் ஸ்டேஜிங். திஸ் இஸ் கால்ட் ஸ்டேஜிங். யூ நோ ஸ்டேஜிங். படிப்படியா 100 நாளைக்குள்ள என்ன ஆட்சியை பிடிக்கிறேன் நீங்க. இது ஸ்டேஜிங். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 100 நாள் ஆட்சி பிடிக்கிறதா யாரும் சொல்லலாம். 6 மாசம் கெடு விதிச்சிருக்கோம் இந்த அரசுக்கு. ஓகே ஓகே. ஒழுங்கா நடத்துங்க இல்ல நாங்க வந்துருவோம். நீங்க வந்துட்டீங்களா எதிர்க்கட்சியா? இல்ல அந்த பக்கம் அங்க அங்க எப்படி வருவீங்க? ஆளுங்கட்சியா? எப்படி சார் எப்படி சொன்னார்ல இப்ப முன்னாடி கேட்கலையா நீங்களாம்? இது தெரியாதா உங்களுக்கு? நீங்க மொத்தமா எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த பக்கம் நாங்க தான் உங்களோட அதிகமா இருக்கிறோம். அப்ப நாங்க தானே ஆளுங்கட்சி. ஓஹோ. எப்படி? அங்க எவ்வளவு இருக்கீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு 7 பேரை குறைச்சிக்கோங்க. 7 பேரை குறைச்சிக்கோங்கன்னா அதிமுக கலந்து போனாங்களே. சரி, இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க. என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களோட ஒரு 4 சீட் அதிகமா இருக்கிறோம். பாஜக வேணா ஒண்ணு குறைச்சிக்கோங்க. சரி சரி, அதையும் நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்களே சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. வேணாம் ஐயா வேணாங்க. மேக்ஸ் கூட உங்களுக்கு போட வேணாங்க. மேக்ஸ் கூட தெரியலங்களா? என்ன அது? வாய்ப்பு இல்லை சார். ஜனவரி 26 நமக்கு தெரியாது. சார் நீங்க அப்புறம் எனக்கு சொல்லுவாரு, இவர் சிவிக்ஸ் எடுக்கிறாரு, பயாலஜி எடுக்கிறாரு, இதை எடுக்கிறாரு, அடுத்து மேத்ஸ் எடுப்பீங்க. மேடம் தீஸ் பீப்புள் டாக் திங்ஸ் தட் ஆர் நாட் நெசசரி. நீங்க நெசசரியா அதை பேசுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நீங்க பொதுவா இப்போ கட்சி சார்ந்து பார்க்காம நீங்க பொதுவா பாப்பீங்க. பார்க்க மாட்டாருங்க, பொதுவா பார்க்க மாட்டாரு. சட்டசபை கட்சியா தான் பாப்பாரு, போய் பேசுவாரு. இல்ல நீங்க பொதுவா சொல்லுங்க சார். டிவிகேல நிறைய முதல்முறை எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸும் முதல் முறையா இருக்காங்க. அவங்க பேசினா கூட ஈஸியா ட்ரிகர் ஆயிடுறாங்க டிஎம்கே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்முறை எம்எல்ஏக்கள் முதல்முறை மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, சட்டசபையில எப்படி பேசுறாங்க நீங்க பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து எம்எல்ஏஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இந்த லைவ் செஷன் வரதுக்கு முன்னாடி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டிஎம்கே வந்து தே ஹாவ் குட் ஓரேட்டர்ஸ் அப்படின்றது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது லைவ் செஷனில் கொடுக்குறாங்களே, ஹவு டிவிகே பீப்புள் வில் ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து டிவிகேவோட மினிஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. தே ப்ரிப்பேரிங் தம்செல்ஃப் ஃபார் இட். ஒரு மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 அமைச்சர் 2 எம்எல்ஏ எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. கன்சர்ன்ட் அமைச்சர் பேசாமல் வந்து 4-5 அமைச்சர் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சைடு ஒரு குற்றச்சாட்டாக கூட வைக்கிறாங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழனி வழக்கே எடுத்துக்குவோம். பழனி வழக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது யார் கீழே வருது? அமைச்சர் ரமேஷ் கீழே வருது. ஹெச்ஆர்என்சி வந்து கம்சண்டல். அதை விட முக்கியமானது பத்திரப்பதிவுத்துறை. அதில் பத்திரப்பதிவுத்துறை என்னது? மினிஸ்டர் லோகேஷ். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை கேன்சல் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவரை வந்து இங்கே வந்து இன்டர்செக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லா மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ரிட் பெட்டிஷனில் போட்டு ரிட் அப்பீலாக போட்டு உடனே கோர்ட்டும் வந்து அதை அட்ஜுடிகேட் பண்ணி அவங்க செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் 3 மினிஸ்டர்ஸ் இன்வால்வ். இப்போ இவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் தான் இன்வால்வ் பண்ணுவாங்க. இவங்க வந்து 3 மினிஸ்டர். ஸோ தெர் இஸ் இது எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நின்று வேலை செய்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ எல்லாத்தோடையும் பதில் சொல்ல முடியுது. இவங்களுக்கு இந்த ஃப்ளாப் ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் உட்காந்துருந்தா கூட ஒரு பதிலும் தெரியாது. எழுதி கொடுத்த பேப்பரை தவிர ஒன்றும் தெரியாது. பேப்பர் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். பேரவைத் தலைவரே பேசுங்க 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 அப்படிங்கிறாரு. அப்படி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். இது மட்டும் தான் பேச தெரியும். கரெக்டாக? மார்க்கெட் நிறைய என்ன மார்க்கெட் சார்? கோயம்பேடுங்களா? அதையும் விற்க பார்த்தீங்கல்ல. நான் எவ்வளவு நார்மலா கேக்குறேன் பாருங்க, ஒரு அக்கறையோட நாலேஜ் ஷேர் பண்றாரு. நானும் உண்மையா தாங்க சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச அது ஒண்ணுதான். அதை விற்க பார்த்தீங்க. ஏதோ நாலேஜ் ஷேர் பண்றாரு, நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி ஏதோ மார்க்கெட் என்ன கோயம்பேடு மார்க்கெட்டா அப்படின்னா அதை நீ விற்க பார்த்தால
இது என்ன ஒரு அக்யூசேஷனே தானா? இப்ப நான் ஒரு ஒரு கேள்வி இல்லங்க நீங்க கேக்குறேன். சொல்லுங்க, நாங்க விக்க பார்க்கல, இல்லங்க நான் என்ன கேக்குறேன், நாங்க விக்க பார்க்கல, சரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நான் ஒரு சொல்லுங்க. கேள்வி Okay. கேக்குறேன். இப்போ ஒரு ஆட்சியை வந்து நீங்க ஒரு 3 மாசம் 100 நாட்கள் வந்து நீங்க வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதை வச்சு இந்த அரசு நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லணும்னா 5 சொல்லிட்டு எவ்வளவு நாள் சொல்லுவீங்க? 5 வருஷமே பத்தாது. 5 வருஷம் சரி. ஒரு 15 வருஷம் சொல்லுவோம். நான் அடிச்சு சொல்றேன், இவங்களுடைய இந்த எண்ணத்திலே ஒரு பெரிய தவறு இருக்குது. 5 வருஷமும் பழி போட்டு இவங்க இதை பண்ண எதை சொன்னாலும் அவங்க விட்டுட்டு போனாலும் இப்படி, இவங்க இப்படி பண்ணாலும் இப்படி, இதை வந்து பீப்புள் வில் நாட் அக்செப்டுங்க. தட் இஸ் த ரியாலிட்டி. எதை அக்செப்ட் பண்ணுவோம்? யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. DMK. 100 நாள் ரைட்டு, 200 நாள் ரைட்டு, நீங்க இதை தாண்டி இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் விரைவில் உங்களை தூக்கி எறிவாங்க. தாவேக்காரர் இப்ப நீங்க 100ல இருந்து 200க்கு வந்துட்டீங்க. அவரே அக்செப்ட் பண்ணி அப்புறம் 5 இல்ல வருஷம் நீங்க எத்தனை நாள் இதை செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். 100 எத்தனை நாள் இதை வந்து அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இங்க இருக்கிறாரு, நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்கறேன். இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி ஒவ்வொரு மேடைகள்லையும் போய் திமுக இப்படி பண்ணிட்டு போச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது எப்ப சார் பேச போறீங்க? சார், நாங்க சொன்னதுனால தான் சொல்றோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால தான் அண்ணன் சொன்னதுல இருந்து விவசாய வேளாண் பட்ஜெட் எடுத்துக்கோங்க, இல்லை நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கையிலிருந்து தொடங்கி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை சம்திங் லைக் ஏதாவது ஒரு நியூ இன்னோவேஷன் வரும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக தொடங்கும் பொழுதோ அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, அந்த ஸ்ட்ரக்சர். நான் ஒரு நிர்வாகத்துக்குள்ளே போகிறேன் சார், அந்த நிர்வாகத்துக்குள்ளே போகும்பொழுது இதுக்கு முன்னாடி அந்த நிர்வாகத்தில் இருந்தவங்க எதெல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க எதெல்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்கங்கிற வெளியில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இப்போ அதை சொல்லி முடிக்கணும்னாவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 100 நாளுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த 100 நாள் நீங்கள் என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்கிறத எடுத்து வெள்ளை அறிக்கையாக கொடுத்துருக்கோம் நிதிநிலை அறிக்கையில். சரிங்களா? யூ கேன் யூஸ் a softer word for that. இது வந்து இது வந்து நீங்க வன்மையாக கண்டிக்கணும். அயோக்கியா என்ன அதை சொல்றாரு? அயோத்தியா இல்லைங்க, அயோக்கியா என்ன கொஞ்சம் சாஃப்டா வேற மாதிரி பேசுங்க சார். அது எப்படி நீங்க கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அந்த மாதிரி குடிக்கிறவன்லாம் என்ன சொன்னாங்க? ஐயோ இன்னும் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னாங்கண்ணே, எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். மது விரும்பி இல்ல மது விரும்பியா? மது இல்ல, மது பிரியர்கள். அதாவது மத்தவன் காய்ச்சி செத்தா கள்ளச்சாராயம், இவங்க காரம் வித்தான்னா கள்ளச்சாரம் கிடையாது விசச்சாராயம். அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த டாக்டிஸா அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதுலாம் எங்களை விட ரொம்ப அழகா பயன்படுத்த தெரிஞ்சவங்க. அதனால அதை வந்து வார்த்தை தான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இல்ல ரொம்ப கிளவரா பயன்படுத்த தெரிஞ்சவங்க. ஏன்னா தண்ணியில கண்டும் அவங்களுக்கு மட்டும்தான். இல்ல இப்ப ஏதோ ஒரு பண்றோம், மக்களுக்காக ஒரு நலன் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வரோம். அந்த திட்டத்தின் மூலமாக பலனடையும் மக்கள் பல பேர் இருக்கிறாங்க. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒரு தவறு நடக்கலாம். அதை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த அயோக்கியத்தனம் பண்றான்றது ரொம்ப தவறு. ஒரு திட்டம் கொண்டு வரும், அந்த திட்டத்தின் மூலமாக பல பேர் பலனடைகிறாங்க. ஏதோ 1-2 தவறு நடக்குது, அன்பால் அடித்தோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அயோக்கியத்தனம் பண்ணோம்னு சொல்றீங்க? அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. ஆமா, அன்பாலே அடித்தோம். லைட்டா திருடணும், சக்கரை எறும்பு தின்றுச்சு, செல்லமா ஏமாத்தினோம், அந்த மாதிரி லைட்டா அவ்வளவு பெரிய கரப்பா எங்க இருக்குன்னு தெரியல. அந்த கரப்பானதான் இன்ன வரைக்கும் சக்கரை. செல்லமாக திட்டினோம், செல்லமாக மக்களை ஏமாற்றினோம், அப்படி போலாம் நம்ம. ரைட்டுங்களா? இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து. ஏன்னா இது வந்து இவர் மட்டும் கிடையாதுங்க, இந்த கட்சியை சேர்ந்த அனைவருட்டுமே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க வந்து ஒரு சட்டசபைக்கு போனாலுமே வார்த்தையை பிரயோகிக்கலாம் பாருங்க நீங்க. சரிங்க சார், கட்சியை சேராதவங்கள்ட்ட எந்த வார்த்தையுமே வந்து காது கொடுத்து கேட்க முடியல. உதயநிதி பேசுறது நல்ல வேளை மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா இந்த தாவேகாக்காரங்க நல்ல வேளை இவங்க வந்துட்டு வந்த தடவையே ஆளுங்கட்சியா உள்ள வந்தனா தப்பிச்சுட்டாங்க. இவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்றத சபாநாயகர் இவங்க எல்லாம் சேர்ந்து மைக் ஆஃப் பண்ணிடுறதுனால தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் மைக்கையும் ஆன் பண்ணா அன்னைக்கு தெரியும். தாவேகாக்காரங்க காது கொடுத்து கேட்க முடியல, குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியல. ஒரு சட்டசபையை கொச்சையா பேசுறாங்க, எந்திரிச்சு கிட்டு ஓடி வந்துடுறாங்க. சொல்றீங்களா? என்னங்க இது? என்னங்க அரசியல் இது? வசந்தம் கார்த்திகேயனும் பூண்டி கலைவனும் ஒரு 2.5 வருஷமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்படி பண்றவங்க இந்த மாதிரிலாம் ஐயோ அப்பா நாங்க எதிர்பார்க்கலப்பா. இந்த சட்டமன்றத்துடைய மாண்பை அத்தாடி, இந்த சட்டமன்றத்தோட மாண்பை எப்படிலாம் இவங்க காப்பாத்துறாங்க லட்சம் தான் நமக்கு தெரியுமே. சட்டமன்றத்துக்கு வெளியில ஆனா எனக்கு இன்னும் அந்த சிசிடிவி கிடைக்கல. அந்த சட்டை யாரு கிழிச்சா இல்ல கிழிச்சுக்கிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் போட்டா எல்லாம் சரியாயிரும். இல்ல அது இல்ல, பான்பராக எடுத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் சட்டசபை உள்ளுக்குள்ள அது மாண்பை எப்படிங்க சூப்பரா. அந்த மாண்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கணும். ஒரு கேள்வி தடை செய்யப்பட்ட பொருளை நீங்க மட்டும் தாங்க பண்ணணும். நீங்க பண்ணது அத்தனையும்
சரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பண்ணது அத்தனையும் நல்லது இல்லாது. இல்ல இல்ல அவர் கெட்டிங் ஸ்டாப் பெட்டர், பண்ணிட்டாரு அவர் கெட்டிங் பெட்டர் பாருங்க. அவர் திமுக காரன் அப்படி பேசும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாண்பு அந்த இதெல்லாம் வருது. அப்படி அதுதான் திமுக காரங்கிட்ட இருந்து எப்பவுமே கத்துக்கணும்ன்றது. கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. உண்மையிலேங்க திமுக இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. உண்மையிலே கத்துக்க வேண்டியது இருக்கு. எப்படிலாம் வந்து சொல்லிட்டா இல்ல, இல்ல. யூ கேன் ப்ரொசீட். சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, வேணாம்னா விட்டுருங்க. நமக்குள்ள எப்படிலாம் என்ன சட்டமன்றத்தில் நடந்துக்க கூடாது, எப்படிலாம் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் திமுக கிட்ட இருந்து அழகாக கற்றுக்கலாம். முக்கியமாக எப்படிலாம் கல்யாணத்துக்கு போய் பேசக்கூடாது. அதாவது ஏதாவது கல்யாணத்துக்கு இல்லைங்க, கல்யாணம் எனக்கெல்லாம் தெரிஞ்சுங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு திமுக காரங்களாக தான் இருக்கும். மறுபடி கல்யாணம், மறுபடி ரீஓப்பன். இனிமேல் அங்கே தான் சட்டப்பேரவையில் தான் இவங்க முன்னாடி இருக்க 107 பேர் பேச விட மாட்டாங்க. சரிங்க வெளியில் போயாவது பேசலாமேன்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் பாவம் அந்த கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணுலாம் பாவம் அழுவாத குறைய ஏயாவியில் கூப்பிட்டோங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமாக அந்த மக்கள்லாம் வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு கல்யாண ஸ்டேஜில் போய் இவர் நம்ம வடிவேல் பேசுவார்ல. இல்ல அதுல அவரே தூங்கிட்டாரு. இப்படி அது வேற. மேலே தூங்குறாங்க. இல்லங்க சட்டப்பேரவையிலேயே தூங்கிட்டு தான் இருந்தார். அவர் இங்கே ரெஸ்ட் எடுத்தது பத்தாதுன்னு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாரு. அதாவது வரலாறு தெரியாம பேசுவது தான் தாவேக்கோடைய வேலைன்னு சொல்லுவாங்க. அதான் நான் அமைதியா இருந்தேன். வரலாறு தெரிந்தவன், கருத்தியலாக பேசுபவன், ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கும், பகுத்தறிவோட பேசும் திமுக காரன் மாதிரி ஆட்கள் யாரும் இப்படி அவசரப்பட மாட்டாங்க. அதனால பொறுமையா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சுற்று முடியறதுக்கு முன்னாடி இறுதியாக நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். 1920களிலிருந்து இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீதி கட்சி இருந்த காலத்திலிருந்து அன்னையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் கொண்டு வந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவோட பேசணும். கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த மணமகனும் மணமகளுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும். நெறியோட வாழ்வது எப்படி, கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கணும், இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேணும் அப்படின்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொல்லி கொடுத்த பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி பெரியார் ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு எப்படி எடுத்துட்டு இருக்கு. சிம்பிள் இல்ல சார், பொது வெளியில fill in the blanks. நான் பேசி முடிப்பேன், கடைசியில என்ன நீங்க மாத்துறதுக்கான இடம் இது கிடையாது சார். நீங்க நான் என்ன சொல்றேன்னு உள்வாங்குங்க. கருத்தியல் சொல்றேன், கருத்தியலை புரிஞ்சுக்கங்க. நீங்க சரி பெரியாருக்கு செலவு வச்சிருக்கீங்களா? கொள்கை சார். பெரியாருக்கு உங்க அறிவாலயத்துல நீங்க பெரியாருக்கு செலவு வச்சிருக்கீங்களா? சார் மேடம் இந்த ரவுண்ட் முடிஞ்சா 5 minutes பிரேக் தானே இப்ப. ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் சந்திப்போம். தேங்க்யூ.